Hello friends, welcome back to Vishali's Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோஸ் டோனர் மற்றும் ஹைட்ரோசல் வாட்டர் எப்படி வீட்லயே தயார் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 4 ல இருந்து 5 கப். இந்த கப் அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வெட்டி வேர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. ரோஸ் பெடல்ஸ்லயே பண்ணனும்ன்றது கிடையாது. ஜாஸ்மின்ல பண்ணலாம், ஹைபிஸ்கஸ்ல பண்ணலாம், குக்கும்பர்ல பண்ணலாம், மின்ட் லீவ்ஸ்ல பண்ணலாம், லெமன்ல பண்ணலாம், ஆரஞ்சுல பண்ணலாம், எதுல வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹைட்டான ஒரு வெசல் நீங்க எடுத்துக்கணும். ரெண்டு கிண்ணம் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் அளவு டிஸ்டில்டு வாட்டர் எடுக்கணும். டிஸ்டில்டு வாட்டரா தான் இருக்கணும். நார்மல் வாட்டர் எடுக்க கூடாது. அப்பதான் இந்த பூக்களுடைய வாட்டர் கெடாது. இந்த மாதிரி இந்த பாத்திரத்துல இந்த கிண்ணத்தை இன்வெர்டட் பொசிஷன்ல போட்டுடணும். இப்போ இதை சுத்தி இந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணணும். இது எதுக்கு பயன்படும்னா நம்ம ஃபேஸ் கிரீம்ஸ் தயாரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதுதான் பியோர் ரோஸ் டோனர். இது ரோஸ் டோனருக்கு எந்த விதமான கலரும் இருக்காது. இதை ஹைட்ரோசல் வாட்டர்னு சொல்லுவாங்க. இது ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. இதை சுற்றி இதுக்கு மேலே வெட்டி வேர் போட்டுடணும். இதுக்கு மேலே நீங்கள் ஜாஸ்மினும் போடலாம், இல்லை மின்ட் லீவ்ஸு, ஆரஞ்சு, லெமன்னு எது வேணாலும் இதனோட ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஹர்ப்ஸு, எந்த ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி அதனுடைய பியோர் எசன்ஸை நீங்கள் எடுக்கலாம். இதை சுற்றி ஒரு டம்ளர் அளவுக்கு டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணணும். டிஸ்டில்டு வாட்டராக தான் இருக்கணும். நார்மல் வாட்டர் எடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே இந்த மாதிரி கிண்ணத்தை நீங்கள் வச்சிடணும். இந்த கிண்ணத்தில் தான் அந்த வாட்டர் கலெக்ட் ஆகும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடணும். நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போடணும். இந்த ஐஸ் க்யூப்ஸில் இந்த ரோஸோடைய வாட்டர் பட்டு ட்ரிப் ஆகி அதனுடைய கலெக்டட் வாட்டர் அந்த பாத்திரத்தில் விழும். அதுதான் பியோர் ரோஸ் டோனர். இது ஹைட்ரோசல் வாட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் க்ரீம்ஸ்க்கு, லோஷன்ஸ்க்கு, மாய்ஸ்சரைசருக்குலாம் இந்த வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ஐஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணுறோன்னா இப்போ இந்த ரோஸ் ஃப்ரெஷ்னரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது. நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது. இது 1/2 an hour ஆகும் இந்த ஐஸ் க்யூப்ஸ் மெல்ட் ஆகிறதுக்கு. இதை நீங்கள் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 12 hours வச்சிடணும். அதுலேருந்து அது வாட்டர் வேப்பர் பட்டு கலெக்ட் ஆகி அந்த ரோஸுடைய வாட்ரு அந்த ஆயில் மிக்ஸ் ஆகி அந்த மேலே இருக்க ஐஸில் பட்டு அது வாட்டராக கலெக்ட் ஆகி அந்த வெசலில் விழும். ஸோ ரொம்ப நேரம் ஆகும் அந்த வாட்டர் கலெக்ட் ஆக. ஆனால் கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. ஆனால் எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது இது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ரோஸோடைய தண்ணியும் எண்ணெயும் அந்த ஐஸ் க்யூப்ஸ் மேலே பட்டு அதுலேருந்து வாட்டர் கலெக்ட் ஆகும். இதுதான் பியோர் ரோஸ் டோனர். இதுக்கு கலர் இருக்காது. இந்த அளவு கலெக்ட் ஆகிருக்கு. இதை அப்படியே ஒரு 12 hours இல்லை ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். அப்போ இன்னும் நிறைய கலெக்ட் ஆகும். இது ஆப்போசிட் தட்டுக்கு கீழே இருந்தது. இப்போ இதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த ரோஸ் டோனர் கெடாது. இது இப்போ நான் இந்த ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இது நீங்கள் ஐஸ்க்கு, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு, ஃபேஸ் நல்லா ஒரு டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் டோனரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
க்ரீம்ஸ்க்கு, லோஷன்ஸ்க்கு, மாய்ஸ்சரைசர், பாடி லோஷன்ஸு, பாடி பட்டர் எதுக்கு வேணாலும் இந்த வாட்டரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். நார்மல் வாட்டருக்கு பதிலாக இந்த ரோஸ் டோனர் ஹைட்ரோசல் வாட்டரை வந்து பயன்படுத்தும் போது இந்த க்ரீம்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த குவான்டிட்டி அளவு கிடச்சிருக்கு, 5 cups ஆஃப் பூவில் இந்த அளவு கிடச்சிருக்கு. இது வந்து அதில் இருந்த வந்து ரோஸில் வந்து கலெக்ட் ஆன வாட்டர் இது வந்து கலராக இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரோஸ் டோனர் மாதிரியும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் வந்து இது ஒரு 15 to 20 days தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இதை பயன்படுத்தணும். வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஒரு 1 week தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். இதுவுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Thank you. Love you all. Bye.